5 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குங்க. நாளைக்கு என்னென்னு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஈக்விட்டி ஸ்டாக் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசிங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2.25% கிட்டத்தட்ட அடித்து ஏற்றிருக்கானுங்க. நல்ல ஒரு மொமெண்டமில் தாங்க இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் தெரியுங்க. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் வேலிங்க 750 இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 694 ரேஞ்சில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனிங்லேயே என்ட்ரி ஆனீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டு நீங்கள் வந்துடலாங்க. நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் என்ன நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜுங்க. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1% கிட்டத்தட்ட அடித்து ஏற்றிருக்கான். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்திங்களா, இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750ங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6004.6 வந்துச்சுன்னா வெளியே வந்துடுங்க. சாரி 746 வந்தால் வெளியே வந்துடுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் தாங்க. ஒரு சேனலுக்குள்ளே ஒரே இதில் அப்படியே சப்போர்ட் எடுத்து போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அது பிரேக் ஆகி திரும்ப அப்படியே வருது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம்லேயே பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து 400 இருக்குது, 6400 இருக்குது. ஸோ இது 6476 வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோங்க ஒரு 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிட்டனுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் வந்துடுவாங்க. அதனால் இந்த ஸ்டாக்லாம் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்சிங்க, பவர்ஃபின் கார்பரேஷன். ஸோ இந்த ஸ்டாக்கும் அதே தாங்க, நல்ல ஒரு ரேஞ்ச் தான். இந்த இது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் அவுட் ஆகுது. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா திரும்ப இந்த ஆல் டைம் ஹைங்க இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா வெளியே வந்துடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 558 இருக்குங்களா. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் ரேஞ்சிலே பை பண்ணிங்கன்னா கூட ஒரு 577 இந்த ரேஞ்சில் வந்துச்சுனால வெளியே வந்துடுங்க. ஆல் டைம் ஹையெல்லாம் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கோன்னா, ஏன்னா நம்ம எல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக் தான் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளேயே இந்த ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை புக் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கப்போ கீழே இருந்துச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days 4 days இல்லைனா 1 வீக் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா திரும்ப மேலே வந்துடும். இல்லை காஸ்ட் டு கூட வந்துடும். நீங்கள் கொடுத்துட்டு திரும்ப வேறு ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டெய்லியுமே ஸ்டாக் கொடுக்குறோம். எல்லா ஸ்டாக்குமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தாங்க பண்ணிகிட்ருக்கு. நான் ஏற்கனவே அந்த ஸ்டாக்கெல்லாம் கூட ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கூட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒரு ஸ்டாக்கோட நெகட்டிவ் இல்லைங்க. அதுவும் இந்த டாடா ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் மட்டும்தான் வெறும் 1.25 நெகட்டிவில் வந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ ரெக்கவரி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துன்னா 25 ஸ்டாக்கு கிட்டத்தட்ட கொடுத்து ஒரே ஒரு ஸ்டாக்கு தாங்க நெகட்டிவ், அதுவும் வெறும் 1.25. மீதி எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நான் எண்டு ஸ்க்ரீன் அந்த இதில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தாங்க, அதே ரேஞ்சில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்டாக்கு தான் கொடுக்குறேன். ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் நல்ல ஒரு இது கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்தாக இருக்கிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு. நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. ஸோ இந்த டைமாவது என்ட்ரி, இந்த இடத்துல மிஸ் பண்ணுவீங்க, இந்த டைமாவது என்ட்ரி ஆகுங்க. ஸோ என்னென்னா நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஒரு பேங்க் நிஃப்டியோட புல் மூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தாங்க ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை கூட பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை இங்கிருந்தே சஜஷன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த இடத்துல வாங்குறதுக்கு மிஸ் பண்ணுவீங்க. நாளைக்கெலாம் ஓப்பனிங் ரேஞ்சில் கூட பை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக்கு கிட்டத்தட்ட ஆனால் நீங்கள் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எடுத்திங்கன்னா 1 month கூட ஹோல்டு பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுக்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குவான்டிட்டி எடுக்கிறத விட ஒரு 5% சேர்த்தி கூட எடுங்க. நல்ல ஒரு பேங்குங்க. நெக்ஸ்ட்டு 5th வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிட்டெட். இதுவும் அதே தாங்க, அந்த பிஎஃப்சி சொன்னோம்லங்க, பவர்ஃபின் கார்பரேஷன், அந்த ஸ்டாக் மாதிரியே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இது வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் தாங்க இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக். ஸோ 630 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இருக்குது. என்ட்ரி ஆனீங்கன்னா ஒரு 646 50 அந்த ரேஞ்சில் வெளியே வந்துடுங்க.
ஸோ இப்போது ஒரு 1 or 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஒரு 20 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் தானே. ஸோ அதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை வந்து என்ட்ரி ஆகி டப்புன்னு வெளியே வந்துடுங்க, நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்க, வாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் புல்லிஸ் தாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கவே தேவையில்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2700 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,700 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபினாக்கியோட ரீட்ரேஸ்மெண்ட்டும் அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபிபினாக்கியில் தான் வந்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். 800 வருங்க, அதாங்க 700 to அந்த 800 இந்த ரேஞ்ச் இதாகிறதுனால உங்களுக்கு இதாக வரும். பாருங்கள், அந்த 750 to அந்த லெவல் 700 to 750 இந்த ரேஞ்ச் வந்துன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் தாங்க இருக்குது. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணும் பட்சம் அப்புறம் 26 ஸோ 26 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ கொடுத்துட்டு திரும்புதுங்களோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்காரணத்தை கொண்டு வந்து எகெயின்ஸ்டாக வந்து போயிடாதீங்க, ஒரே கண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டுருவோம் மேலே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் என்ட்ரி ஆகிறதுக்கு பையிங் என்ட்ரி ஆகிற சான்சஸ் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் என்ட்ரி ஆகிக்கோங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சைட்வேஸில் விட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பையிங் வந்துருக்குங்க. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட திரும்ப ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் மூவுக்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி தாங்க ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து சைலண்ட்டாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து பேங்க் நிஃப்டியோட அடுத்த புல் மூவுக்கு ஹெச்டிஎஃப்சி தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் சொன்னேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பை பண்ணுங்கன்னு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா 52,000 வந்து கிட்ட வந்து முடிப்பானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக செல் பண்ணி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. 900 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் 400 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு 500 கிட்டத்தட்ட 500க்கு மேலே வரக்கு சான்சஸ் இருக்குங்க பேங்க் நிஃப்டி. அப்படிங்கிறப்ப 500 ப்ரீமியம் ஜீரோக்கு போயிடும். ஸோ நாளைக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் தாங்க. நம்மளோட லைவ் வந்து பாருங்கள், டெய்லி ரிட்டர்ன் தாங்க, ஒரு நாள் கூட நெகட்டிவே வராது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைவ் ஜஸ்ட்டு 1 day வாட்ச் பண்ணிங்கன்னாவே போதுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் டெய்லி என்னோடய லைவ் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாங்க ஃபின் நிஃப்டி எக்ஸ்பெரி. ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்த ஹண்ட் பண்ணிச்சா தெரியல ஃபின் நிஃப்டி. ஆனால் 2 சைடுமே காலி பண்ணிடுச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 times வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிவிட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ட்டு ஃபுல்லாக ஹண்டிங். இங்கே பாருங்கள், இங்கே அதாவது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் ஹண்ட் பண்ணால் புட் ரைட்டர்ஸை, ஸோ இங்கே ஒரு டைமும் ஹண்ட் பண்ணால், ஸோ அப்போ என்ன ஆகுனா எல்லாருமே கால் சைடில் போயிட்டு எல்லாருமே நல்லா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஹண்டிங்க. ஸோ பாருங்கள், அவனோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபாயில் உடச்சது, 650 ரூபா ஸ்டார்ட் ஆனது. ஸோ கண்டினியூவாக இங்கே பாருங்கள் 950 வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ இந்தளவுக்கு மொமெண்டமில் இவ்வளோ பேர்த்தோட ஆர்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பை பண்ணியிருக்கானுங்க. அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எந்தளவு ஹண்ட் பண்ணி பை பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்து போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் இது பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வந்துருக்குங்க. இந்த மூவ்லாம் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் தான். இந்த நெகட்டிவ்னால் இந்த மூவில் ஏதாவது ஒரு சில பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நம்மளோட சேனலோட லைவ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் தான். நம்ம வந்து என்றைக்குமே லாஸ் கிடையாது. நான் அதாங்க சொல்கிறேன், என்னோடய லைவை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 day வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த டெய்லியும் என்னோடய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ஈக்விட்டி ஸ்டாக்கோ இல்லை வந்துன்னா ஏதாச்சும் இண்டெக்ஸோ அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.